ஓம் சாய்ராம் சாய்ராம். இன்றைக்கி நம்ம ஷிரடியில் இருக்கிற ஆஞ்சநேயர் கோயிலில் தான் பார்க்க போகிறோம். உண்மையிலேயே ஆஞ்சநேயர் பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருப்பார். மலையை சஞ்சீவி மலையை தூக்கின மாதிரி இருக்கும். இது துவாரகமாய்க்கும் சாவடிக்கும் நடுப்புற இருக்கும். அதை பார்த்திங்கன்னா தெரியும். துவாரகமாய்க்கும் சாவடிக்கும் நடுப்புற இந்த ஆஞ்சநேயர் இருக்குது. இவருக்கும் காலையில் அந்த ஆரத்தி பண்ணுவாங்க தரம். இவரை குளிப்பாட்டிட்டு அவரை எப்படி பாபாவுக்கு பண்ணுற மாதிரி இவருக்கும் அந்த மாதிரி பண்ணுவாங்க. இங்கே நல்ல விசேஷமாக ஆஞ்சநேயர் இருப்பார். அதை தான் நீங்கள் பார்க்குறீங்க. ஷிரடிக்கு போயிருந்தீங்கன்னா அந்த ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போய் வணங்கிட்டு வாங்க. கண்டிப்பாக அப்பாவோட ஆசீர்வாதம் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். எல்லாருமே இங்கே துவாரகமாய்க்கு சாவடிக்கு நடுப்புற இது அந்த ஆஞ்சநேயரை தரிசனம் பண்ணிட்டு தான் உள்ளே போவாங்க. ஆஞ்சநேயர் நல்லா பெருசாக இருப்பார். பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருப்பார். நம்ம ஊர்லலாம் ஆஞ்சநேயர் கருப்பாக தான் இருப்பாங்க. கருப்பு சிலையாக தான் இருக்கும். இங்கே எல்லாமே அந்த செந்தூரத்தில் ஃபுல்லாகவே பூசியிருப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் செந்தூரம். அதுக்கு ஒரு பெரிய கதையாக சொல்லுவாங்க. ஒரு முறை சீதாதேவி என்ன பண்ணுவாங்க, நெத்தியில் எடுத்து செந்தூரம் வைப்பாங்களாம் அந்த நெத்தி வகுடில். அப்போ ஆஞ்சநேயருக்கு அப்புறம் ஏமா இதை வைக்கிறீங்கன்னு கேட்கும்போது, இது எங்களுடைய கணவர் நல்ல நீண்ட ஆயுளோடு இருக்கணும்னு சொல்லி நான் வேண்டி வச்சுக்கிறேன்னு வரான். உடனே ஆஞ்சநேயர் என்ன பண்ணுவாராம், உள்ளே போய் உடம்பெல்லாம் பூசின்னு வந்துடுவாராம். நீங்கள் நெத்தியில் ஒரு இடத்துல வச்சதுக்கே நல்லா இருக்கணும்னு நீங்கள் வேண்டியிருக்கிறீங்களா? என்னுடைய ராமர் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் உடம்பெல்லாம் பூசிக்கினேன் அப்படின்னு சொல்லி செந்தூரத்தை பூச ஆரம்பித்தாராம் உடம்பு ஃபுல்லாகவே. அதை பார்த்துட்டு சீதாதேவி சிரிப்பாங்களாம், ராமர் மேலே இவ்வளோ பக்தியாக இருக்கிறாரு ஆஞ்சநேயரை பற்றி. அந்த மாதிரி தான் இங்கே அந்த செந்தூரத்தை பூசுகிறாங்க. செந்தூரம் பார்க்கும்போது இது ஒரு வித்தியாசமாக தான் இருக்குது. உண்மையிலேயே ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. செந்தூரத்துக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய கதையும் இருக்குது. இந்த கதையை நான் இங்கே தான் தெரிஞ்சுக்கினேன். ரொம்ப சந்தோஷம். பாபாவோட ஆசீர்வாதம் நமக்கு கிடச்சிது. உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து 3 நாள் பிரார்த்தனை பண்ணோம். முதல் நாள் குழந்தை பாக்கியம், 2வது நாள் கடன் பிரச்சனை, 3வது நாள் திருமண தடை நீங்களும் சொல்லி உங்களுடைய எல்லாருடைய பிரார்த்தனையும் எல்லாம் நிறைவேற்றி தருவாங்க. உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. 3 நாளும் சொர்க்கத்தில் இருந்த மாதிரி இருந்தது. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. உங்கள் பிரார்த்தனைகள் எல்லாம் நிறைவேறும் சாய்ராம், கவலைப்பட வேண்டாம். நம்மளுடைய சாய் பிரார்த்தனை சேனலும் சரி, ஆன்மீக சாயிலும் சரி, பாபாவை பற்றி நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கிறேன். அதுமாதிரி சாய் ப்ரேயர் சென்டர் அதுலேயும் நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கிறேன். இந்த தொடர்ந்து பாபாவை பற்றி நீங்கள் பார்க்கணுன்னா நம்மளுடைய இந்த 3 சேனலில் ஏதாவது ஒரு சேனலில் இங்கே தொடர்ந்து பாருங்கள். அப்பாவை பற்றி எந்த சந்தேகம் இருந்தாலும் பிரார்த்தனை இருந்தாலும் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி வைங்க. அப்பாவுக்கு கோடான கோடி நன்றிகள் சாய்ராம். ஓம் சாய்ராம்.